தூரம் வந்தவங்க இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கவும் கண்ண மூடிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அத புடிச்சு சோஃபால தள்ளி விட்டுட்டு ஹீரோயின போய் ஸ்டாப் பண்ணுவாரு. கேட்கவே மாட்டாங்களா, அவங்க பாட்டுக்கு அடம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, வலுக்கட்டாயமா ஹீரோ வந்து புடிச்சிருவாரு. வந்து கேட்கவே மாட்டாங்க. ஹீரோ என்ன சொல்றாரோ அத கேட்கவே மாட்டாங்களா, அவங்க பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு இங்க பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிரும். உடனே இந்த பொண்ணுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கோவமா வரும். அவகிட்ட என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், அவள பத்தி நான் இவ்ளோ சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட அவன் புரிஞ்சுக்கவே மாட்றான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி கோவமா இருக்கும். ஹீரோயின கூட்டிட்டு வந்து இங்க தூக்கிட்டே வந்து இங்க போட்டுருவாரு. போட்ட உடனே வந்துட்டு அதாவது தொப்புன்னு தூக்கி கட்டில் மேல போடுவார் கொஞ்சம் கூட யோசிக்காம. உடனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே திமிரிட்டு திரும்ப ஓடணும்னு நினைப்பாங்களா, உடனே நான் சொல்றத கேளு, புடிவாதம் பிடிக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவார், அவங்கள லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு லிப் லாக் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோயின் இப்போ தான் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க திரும்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, இங்க பாரு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி அதை நான் செய்கிறேன், இங்கேருந்து நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், அதாவது ஒரு லேப்டாப் வேணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வருவார். இதே நேரத்தில் ஹீரோனோட அப்பா அவங்க அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு கோவமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஹீரோனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருச்சு, எப்படினாலும் நம்மளுக்கு இப்போ இது ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி அவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவள் ஏதாவது பண்ணி இந்த ஃபேமிலி இந்த கம்பெனி வந்து நம்மக்கிட்டேருந்து போகிற மாதிரி தான் அவள் பண்ணிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த கம்பெனி வந்துட்டு அவங்க கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அப்பா இருக்கார்ல அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லவும், இப்போ அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப கவலையாயிடும். இப்போ அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்த கம்பெனி ரொம்ப பெரிய லாஸை வந்து சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த ஸ்டெப் வந்து இப்போ கோவப்படுவாங்க. உன் பொண்ணை உனக்கு எப்படி சமாளிக்கணும்னே தெரியல, ஆரம்பத்தில் தான் சமாளிக்க தெரியல அப்படின்னா இப்போ அவ்வளோ பெரிய பணக்காரனோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி தெரிய வருதில்ல, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு. அப்போவாது ஏதாவது பண்ணி அவன் மேலே நம்ம பிரியமாக இருக்குமா அப்படி எப்படியாவது நம்ம நடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி இப்போ நம்ம இதுக்கிட்ட நம்மக்கிட்ட இருந்து இதுவும் போச்சு வச்சுக்கோ உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அதுங்களாம் ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ கிட்ட இந்த ஃபியான்சி பொண்ணு தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும். அவளை பற்றின ஒரிஜினல் ஐடென்டிட்டி அவள் என்றைக்குமே உனக்கு சொல்ல மாட்டான், ஆனால் அவளை பற்றின விஷயங்கள் எனக்கு நிறையா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனை பற்றி தெரிஞ்சுக்க தானே அவர் ஆசைப்படுறாரு, என்ன தெரியும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் இந்த மாதிரி தான் அவளோட ஹோம் டவுன் வந்து இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவோம். எனக்கு நீ பெரிய ஹெல்ப்பே பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உடனே அந்த பக்கம் திருப்பி உட்காந்துக்கிட்டு இது இவ்வளோதானா வேறு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவார், ஏதோ ஏதோ பின்னல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு, ஏதோ பின்னிட்டு இருக்கா போல இருக்கு, பூ கட்டுறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இந்த பக்கம் அதை வேடிக்கை பார்க்காம அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். அப்போன்னு பார்த்து ஒரு மெய்டு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ சூப் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம சிஸ்டத்துலேயே வேலையாக இருப்பாங்க. ஹீரோ வந்து சிஸ்டமும் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, என்னது இது எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது மேடம்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன், நாங்கள் சாப்பிடவே மாட்டுறாங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு அதை என்கிட்ட கூட அவளை நான் சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ வாங்கிக்குவார். இப்போ தான் அந்த வெக்கப்பட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அங்கே இல்லை, அவன் பாட்டுக்கும் அங்கே போயிட்டு இருக்கானு இதுக்கு கோவமாக இருக்கும். நல்லா குதின்னு குதிச்சுட்டே இருக்கணும், ஹீரோனை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ நேராக வருவாரா, ஹீரோ வந்து லேப்டாப்பில் தான் வேலையாக இருப்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. என்ன கேம்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவர் வந்த உடனே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் இதை சாப்பிடுன்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த ஸ்மெல் நல்லாவே இல்லைன்னு இதெல்லாம் மெடிசன் இதை தான் எடுத்துக்கிட்டா தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லவும் ஹீரோன் அதை சாப்பிடுவாங்க. இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ எதிர்த்து போனதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர்கிட்ட கால் பண்ணி சில விஷயங்கள் வந்து ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்த உடனே அந்த பாப்பாவை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு தாலாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீயே வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்க, ஸோ வந்து நானிலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு இல்லை, நான் தான் அம்மா, நான் தான் அவளை தாலாட்டி தூங்க வைக்கணும் அது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் தாலாட்டிட்டு அப்படியே அவங்களே தூங்கிடுவாங்க. ஹீரோ நினைப்பாரு, பரவாயில்ல குழந்தைய பற்றிட்டு அப்படி இப்படி இல்லாமல் ரொம்பவே குழந்தை மேலே கேரிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு பக்கத்தில் படுத்துட்டு ஹீரோன் தூங்குறதே பார்த்துட்டு இருப்பாரு. வந்து கொஞ்சம் மறுநாள் ஆகிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்களா. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஏன் சமைக்கல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கேட்பாங்க. இல்லை வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல அவர் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் அவர் ஏதோ உருட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லவும் ஹீரோன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இங்கே கிச்சனுக்கு வருவாங்களா. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து அந்த பிரெட்டை தான் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கே அவர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே வந்துட்டு இப்போ ஹீரோன் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை கையில் வர சூடுபட்டோன்னு ஹீரோன் பதறுவாங்க. ஹீரோன் பதறது பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இந்த மாதிரி ரொம்ப ஹீரோ வந்து சந்தோஷப்படுற இடத்துல ஹீரோன் வந்து கண்டுக்காத மாதிரி இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு சாப்பிட போவாங்களா. அப்போ ஹீரோன் வந்து அந்த பாலை குடிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேகமாக குடிச்சிடும், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருமல் வர மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ வந்து ரொம்ப ஆறுதலாக இருப்பார். அங்கே இந்த டைமில் வந்து ஹீரோ வந்து ஒரு வேலையாக இருக்குன்னு கொஞ்சம் நவந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவும் அந்த ஸ்டெப் மாதிரி அந்த பையன் 3 பேருமே வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சாலும் எல்லாமே தங்கிட்ட தான் போயிடுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ ஹீரோனை சமாதானப்படுத்துறதுக்காக 3 பேருமே இங்கே வருவாங்க. இவங்களை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். அப்போ அவங்க அப்பா தான் ஆரம்பிப்பார், உன் பேரில் வந்துட்டு ஒரு வில்லா ஒன்று வாங்கியிருக்கம்மா, நீ வந்து குழந்தை பெற்றிருக்க, எங்களோட இதாக வந்து உனக்கு நான் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ முதல் நாள் தான் வந்துட்டு நம்மகிட்ட மிரட்டி கிரட்டி சைன் வாங்கினாங்க, இப்போ நான் இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது
உடனே அவங்க கேட்பாங்க, "இது எதுக்கான ட்ராமா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. "நீ அப்படிலாம் வந்துட்டு நினைக்கக்கூடாதும்மா" அப்படின்ற மாரி அப்பாவும் எல்லாருமே சேர்ந்தே பேசுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ அதுக்கப்புறம் வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காம கூட வச்சுட்டு அதாவது அவங்க ஒய்ஃபா இன்னும் ஆகலைல்ல. ஒய்ஃபா இல்லாம இன்னொருத்தவங்களோட நீ சுத்திட்டு இருக்கிறதுனால, எங்க அம்மாவுக்கு பண்ண பிரச்சனைலாம் பத்தாதா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்களா. "நீ இன்னும் அப்படியே நினைச்சிட்டு இருக்காதம்மா. நான் அப்படிலாம் கிடையாதுன்ற" மாரி அப்பா சொல்வாரு. அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, "இப்பவும் உங்க பொண்ணு வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டே இருக்கா. நம்மளுக்கு தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்க அதுக்குள்ள போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கோன்னு சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லவும் அப்பா உடனே, "இனிமே நீ அவள அப்படி நினைக்காதம்மா. அவ வந்து உனக்கு வந்து அம்மா தான். ஸ்டெப் மதர் தான் அவ. அவ வந்து அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவாரு. இந்த மாரியே எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க. "நீ எப்படி இப்ப தனியா இருக்கலாம்? உங்க அப்பா வந்து எவ்வளோ" அந்த ஸ்டெப் மதர் சொல்லுவாங்க, "உங்க அப்பா வந்து எவ்வளோ ஃபீல் பண்றாரு தெரியுமா? உங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்க ஹீரோயின் வந்து அதெல்லாம் அவங்க பேசுறத நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இருக்காதா. அவங்க பாட்டுக்கு இப்படியே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி அவங்கள எப்படியாவது நம்ப வச்சிடணும்னு சொல்லிட்டு இவங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு சரி ஓகே இப்ப இதெல்லாம் போட்டு இப்ப எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப ஹீரோனோட அப்பா அந்த ஃபேமிலி இருக்காங்களோ அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ இவ்வளோ பெரிய குடும்பத்துல வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ற மாரி சொல்லுவாங்க." ஏன்னா இன்னும் ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டிய பத்தி எதுவுமே சொல்ல மாட்றாங்கல்ல. அதனால இப்ப அதெல்லாம் வந்துட்டு ஹீரோக்கு தெரிய வந்தா, அதெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் நாங்க தெரியப்படுத்த மாட்டோம். அதனால அத பார்த்துக்கோ. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க கம்பெனி மேல நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் குடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது குடுத்தீங்கன்னா வந்து எங்க கம்பெனி வந்து லாஸா போகும். ஸோ அந்த மாரி வேலைகள நீ செய்யக்கூடாது. 3வது விஷயம் இப்போ உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கார்ல ஹீரோ அவர் ரொம்ப பெரிய ஆளு. ஸோ கல்யாணத்துக்கு வந்துட்டு டவுரின்றது வரும்ல. அந்த டவுரி வந்து எங்களுக்கு நாங்க கேட்கிற மாரி எங்களுக்கு நெறையாவே வேணும் அப்படின்ற மாரி இவங்க இந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. ஹீரோ அவங்க பேசுற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. இதே நேரத்துல இங்க வீட்டுக்கு வாசல்ல நின்னுட்டு அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா, அம்மாவே வந்திருப்பாங்க. அத கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த மாரி ஹீரோ அந்த லவ் பண்ற பொண்ணுன்ற பேர்ல ஒருத்திய கூட்டு வந்திருக்கான். அவ இங்கேருந்து எப்படியாவது போகணும். அவள வீட்ட விட்டு நம்ம துரத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி அவங்கலாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் குரூப்பா வந்து உள்ள வந்துருவாங்களா. இப்ப இந்த ஃபேமிலி ஆல்ரெடி வந்து ஹீரோயின டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஃபேமிலியும் வந்து உட்காந்துப்பாங்க. இப்ப 2 பேருமா வந்துட்டு வாக்குவாதங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினுக்கா தலைவலியா இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோ கரெக்ட்டா இப்ப வந்துருவாரு. வந்தவர் எங்க உட்காருறதுன்னு தெரியாது. உடனே ஹீரோனோட அப்பா கொஞ்சம் தள்ளிப்பாரு. ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்றவர். அவர் என்ன சொல்வாருன்னா, "இங்க நடக்கிறது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. எத பத்தியும் கவலைப்படாத. நான் உங்க கூட துணையா இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயின் மொத கைய விடு அப்படின்ற மாரி சொல்லி கைய புடுங்கிப்பாங்க. அதோட இப்ப பேசலாம்னு ஆரம்பிக்கும்போது பார்த்தா மாறி மாறி ஒருத்தர் ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டியும் அந்த மாரி சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வர மாரி தான் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல போயி இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா, அம்மாலாம் என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, கொளுத்தி போடுவாங்க. எப்படி கொளுத்தி போடுவாங்க அப்படின்னா, இன்னும் இதுல 2 ஃபேமிலியும் ஜாயிண்ட் ஆகுற ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. ஹீரோயின அவமானப்படுத்தணும். ஹீரோயின் இந்த வீட்ட விட்டு வெளிய வந்துட்டா அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோனோட அப்பா ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து கேஸ் போட மாட்டா. அவங்க கம்பெனி வந்து வெளிய வந்து டேஞ்சர் ஜோன்லேருந்து வெளிய வந்துரும். ஸோ அவங்க அங்க சேஃபு. அதே மாரி இந்த ஃபியான்சி பொண்ணு வீட்ல வந்துட்டு ஹீரோயின் மேல ஹீரோ சந்தேகப்பட்டு வெளிய அனுப்பிட்டான் அப்படின்னா வந்து, அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க செட்டில் ஆயிடலாம். ஸோ இவங்க 2 பேரும் இந்த விஷயத்துல மட்டும் ஒத்து போற மாரி இருக்கும். அப்ப இவங்க வந்து இந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா, அம்மா வந்து என்ன கொளுத்தி போடுவாங்கன்னா வந்து, ஹீரோயின் வந்துட்டு இப்ப குழந்தை பெத்திருக்கா அப்படின்னா வந்து, அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு நீதான்ற மாரி சொல்லிட்டே இருக்க. ஆனா வந்து அத எப்படி ஏத்துக்க முடியும்? ஒருவேளை இவ தப்பான பொண்ணா கூட இருக்கலாம். வேற யாரு கூட இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ற மாரி இருக்கலாம் அப்படின்ற மாரி போடுவாங்க. ஹீரோனோட அப்பா அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களே ஏத்துப்பாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் நடந்தா மட்டும் தான் ஹீரோயினால இந்த பிரச்சனையே வராது அப்படின்ற மாரி அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே கோவம் வரும். உடனே இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாரு, "நீ யார் கூட பழகிட்டு இருந்த? ஆளையே நாங்க கூட்டு வந்துட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா, பார்த்தா ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர கூட்டிட்டு வந்துருவாங்க. "நீ இவன் கூட தான் வந்து பழக்கம் வச்சிருந்தன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அத அவனே சொல்லுவான். அவன் வாயாலே சொல்லுவான்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் யாருன்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல பார்த்தா ஒரு பிச்சைக்காரர கூட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு, "ஆமா, இந்த ஹீரோயின் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான்ற மாரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு." போது ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ ட்ராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஆள வர சொன்னோனே, அந்த ஆளும் வந்துட்டு இந்த மாரி பொய் சொல்லிட்டு இருக்காரா, என்னோட லவ்வர் தான் அப்படி இப்படின்னு சொல்றாரா. ஹீரோ நம்ம இதே தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோவெல்லாம் பொறுமை தாங்காத உடனே எட்டி ஒரு உத தான். அவர் போய் விழுந்தவரு பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சாரு. "சாரி என்ன மன்னிச்சிடுங்க. என்னை இப்படி பேச சொன்னாங்க. அதனால தான் பேசிட்டேன். எனக்கு இருக்கிற லைஃப நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாரு. அதோட சும்மா எல்லாம் போய் மாறி மாறி பிரச்சனையா இருக்குமா, இப்ப உடனே வந்துட்டு இவங்கலாம் வந்து ஒரு டாக்டர வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும். அவ உண்மையிலேயே அப்படியே அப்படியான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணவும், ஹீரோயின் நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. அதனால இந்த டெஸ்ட்டுக்கு நான் சம்மதிக்கிறேன்ற மாரி சொல்லிடுவாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், ஆளா போய் அதுதான் வந்து அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு ரிப்போர்ட்ட வாங்க போகும். அந்த ரிப்போர்ட் வந்தவொன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் தான் பேரு. அவங்கக்குள்ள தான் எல்லாமே அப்படின்ற மாரி இருக்கும். நல்ல வேளை இது என்ன நினைக்கும், நல்ல வேளை ரிப்போர்ட் நம்மகிட்ட முன்னாடி கிடைச்சது. ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்த ரிப்போர்ட்ட வந்து மாத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஒரு பொய்யான ரிசல்ட்ட வந்து அது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கும். அந்த ரிசல்ட்ட மாத்திரும். ரிசல்ட்ட வாங்கிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டே இருக்குமா, உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப இப்ப ஹீரோட ஆளுங்கலாம் அவர மிரட்டும்போது, அவர் தான் உண்மைய ஒத்துக்கிட்டார்ல. இந்த மாரி நான் எதுக்கும் எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அந்த அங்க வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க,
பேசுவாங்க. குழந்தை வந்து அழவே மாட்டேங்கிறா. அப்படியே அமைதியாவே இருக்கணும்னு ஹீரோயின் வந்து பதறுவாங்க. உடனே எல்லாரையும் துரத்தி விட்டு குழந்தைய வந்து அவங்க தூக்கி சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கலவரத்திலேயே அந்த ரிசல்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி ஆயிடும். இப்போ வந்து ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்களே வந்துட்டு அத வந்திருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவோட குழந்தைன்னு தெரிஞ்சிடும். அப்படியே டோட்டலா அவங்கலாம் மாறிட்டு, ஹீரோன அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போயிடும். உடனே அந்த குழந்தைய வாங்கி அவங்க மடியில வச்சு கொஞ்சுறதும், கொல்றதும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இங்க இப்ப ஹீரோயின் வந்துட்டு பேசுவாங்க. அப்ப வந்துட்டு அங்க கூட இப்ப வந்தாங்கல்ல, அவங்கலாம் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவள வீட்ட விட்டு அனுப்புறோம்ன்னு சொன்னா எல்லாருமே இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கீங்களான்ற மாரி பிரச்சனையா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இந்த ஹீரோயினோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்த விஷயத்த இன்னும் முடிக்கலல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த டவுரி விஷயம் அப்படின்ற மாரி மெதுவா ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப அவங்க பேசவே குழந்தைய பத்தின விஷயங்கள் வரவும், அதில முழுசா அவங்களால கேட்க முடியாது. அதனால அவங்க தயங்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனோட அப்பா, அம்மா அதாவது ஹீரோட அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவருக்குன்னு கொஞ்சம் டவுரிலாம் குடுக்குறோம்ல, இந்த காடு, இந்த சொத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடுப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு சில வேலைங்கலாம் இருக்கும். அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வேக வேகமா கிளம்புவாங்களா, அப்ப மத்தவங்களலாம் அடிச்சு விரட்டி விட்டியாச்சு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, குழந்தைய வச்சு நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து அவங்க பாட்டுக்கு வேலைய கிளம்ப அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, "நீ சீக்கிரமா உனக்கு என்ன வேலையோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீ அப்பதானே நிம்மதியா இருப்ப. அதுக்காக தான் அதெல்லாம் நான் அலோவ் பண்றேன். நீ எப்ப நீ வருவ அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த குழந்தையோட நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் மேல கீழயும் பார்ப்பாங்க. அதோட அவங்க கிளம்பி கார்ல ஏறி உட்காரும்போது, எதனா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் இப்படி நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டே வருவாங்க. கிளம்பி போறதே வந்து அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு தான் போவாங்க. அங்க வந்துட்டு அவங்க 2 பேரும் இன்னும் திருந்தலல்ல அந்த ஃபேமிலி. ஹீரோன ஏமாத்த தானே பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து அவங்க பேசுறது எதுலயுமே நம்பிக்கையே இல்ல. அங்க போம்போது இப்ப அவங்க 2 பேருமே அப்பாவும் மகனும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. இது மாரி எப்படியாவது அவகிட்ட வந்து இந்த கம்பெனிக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்றது மாதிரி எழுதி வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாம போயிடும். அப்படின்ற மாரி அவங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுருவாங்க. கேட்டோனே இப்போ உள்ள வரும்போது திரும்ப அவங்க 2 பேரும் நடிக்க ஆரம்பிப்பாங்களா, உங்களோட சுயரூபம் எனக்கு தெரியும். ஸோ மரியாதையா எங்க அம்மாவோட கம்பெனி என் பேர்ல எழுதி குடுத்துரும். இப்ப அவங்க கேட்பாங்க. அப்படி திரும்பவும் 2 பேருக்கு இடையில திரும்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுரும். பேசிருவாங்க. அப்ப இவங்கலாம் இன்னும் திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். உடனே இப்ப அவங்க அம்மாவோட கல்லறை இருக்குல்ல, அங்க போய் நின்னு அவங்க அம்மா கிட்ட பேசுற மாரி பேசுவாங்க. இந்த மாரி நீங்க உயிரோட இருக்கும்போது அவர் இப்படி இருந்தாருன்னா, இப்போ என்ன ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாரு. உங்களுக்கு என்ன மாரி நடந்துச்சோ, அதுதான் இப்ப என் விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. என்னையும் அவங்க இப்படிதான் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்களா. இந்த நேரம் பார்த்து ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு அவரு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ எப்புட்றா இங்க வந்தான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்ப கேட்பாங்களா, அப்ப அவர் என்ன சொல்வாரு, "நீ வந்து உங்க அம்மாக்கு போணும்னா, நான் உங்களுக்கு மருமகன். ஸோ நானும் வந்து என்னோட அனுதாபங்கள தெரிவிக்கணும். உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்ல. அதனால தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உன் மேல நான் கேரிங்கா இருக்கேன்றத அவங்க நினைக்கணும். அப்பதானே அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்ற மாரி ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு கோவமா தான் வரும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஹீரோ எங்க போறேன்னு கேட்கும்போது, இது மாரி ஷாப்பிங் போறேன். குழந்தைக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு சொல்லும்போது, நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரு வருவாரு. இப்ப இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த குழந்தைக்கு இது வாங்கணும், அத வாங்கணும்னு சொல்லிட்டு நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. இடையில சண்டை வேற போட்டுப்பாங்க. அதோட இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்க்குற அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து பார்த்துரும். அதுக்கா சரியான கோவம் வரும். இவங்க 2 பேரும் பிரிக்கலான்னு பார்த்தா, என்ன இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டு வந்து அந்த குழந்தைக்கான ஷாப்பிங்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வெறி ஏறிட்டு இருக்கும். ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்களா, அவங்க நெறைய ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மாவோட தான் வந்துட்டே இருக்கும். இவங்கள முறைச்சுட்டு நின்னுட்டே இருக்கும். இப்ப அந்த கடையில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, "இவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு எங்க கடையில இருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரேர் பீஸ் தான். அதோட மதிப்பு வந்து அந்த ஜுவல் இருக்குல்ல, அந்த மதிப்பு வந்து 8 மில்லியன் கிட்ட ஆகும். ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அவ்வளோதான் கிடைக்காது. ரொம்ப ரேர் பீஸ்" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, நல்லா இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "ஆமா, இந்த மாரி ரேர் பீஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஹீரோவ வந்து அவங்க 2 பேருக்கு பொண்ணுக்கும் ஹீரோக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு" அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "அந்த நெக்லஸ வந்து நீங்க வாங்கி என் பொண்ணுக்கு குடுங்க. அவ ரொம்பவே வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவ உங்கள அவ்வளோ நேசிக்கிறா. ஆக்சுவலா நீங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்றதா இருந்தது. சீக்கிரமா அது நடக்கும். அதுவரைக்கும் அந்த கிஃப்ட்ட வந்து இவளுக்கு வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் வந்து அப்படியே முறைச்சுட்டே நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பதில் சொல்றாரு பார்த்துட்டு, அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, அந்த கடைக்காரவங்கள்ட்ட 8 மில்லியன் தரேன். இந்தாங்க அந்த கார்ட யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அத பேக் பண்ணி குடுங்கன்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து சரியான கோவமா வரும். அவங்களுக்கு அப்படியே வெளிய காட்ட மாட்டாங்க. அப்படியே பல்ல கடிச்சு நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க கேட்டதுக்கு ஹீரோ வந்து இத வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. உடனே அந்த ஃபியான்சி பொண்ணுக்கா ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்படியே நம்ம அம்மா சொன்னத கேட்டு உடனே அவன் வாங்கி நம்ம கிட்ட குடுக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இங்க குடுக்குற மாரி வந்து அப்படியே யூ டர்ன போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போய் குடுப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கும். இதுங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "எதுக்கு என்கிட்ட குடுக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இதுக்கு ஒர்த்தானவளே நீ மட்டும் தான். நான் உனக்கு குடுக்கணும்னு தான் இத நான் வாங்கவே செஞ்சேன். இது உனக்கு தான் வந்து சேரணுன்ற" மாரி சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த எக்ஸ்பென்சிவான இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இவ்ளோ காஸ்ட்லிலாம் வேண்டான்ற" மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுங்களுக்கா இவங்க 2 பேருக்கும் கோவமா வரும். என் பொண்ணுக்கு ஆர்டர் போட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ அவளுக்கு குடுக்குறேன்னோனே, ஹீரோ வந்து அங்க ஒரு மாரி பேசுவாரா, அதோட ஹீரோயின் கைய புடிச்சுக்கிட்டு, "வா நம்ம போலாம்" அப்படின்னு, "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இவள தான் கல்யாணம் பண்ண போறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இப்ப இவங்களுக்கு வெறியேத்தணும்னாக்கவே ஹீரோயின் வந்து ஹீரோ கைய பிடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடவுடனே, இப்ப அம்மாவும் மகளுமா நின்னுட்டு ஒரு மாரி கோவமா பேசுவாங்க. வெளிய வந்துட்டாங்களா, அப்ப ஹீரோ வந்து என்ன
பண்ணுவார், வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து திரும்ப கடைக்குள்ளே வருவாங்க அதை வாங்குறதுக்காக. அப்போ தான் அந்த செயின் எடுத்து பார்ப்பாங்களா, இந்த செயின் 8 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட அவங்க போட்டுக்க மாட்டாங்க. ஹேண்ட்பேக்குள்ளே அதை தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்ப ஏதோ வாங்கிறதுக்காக வரும்போது, இப்போ அம்மாவும் பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் தனியாக இருக்கிறதுனால அவங்கள எவ்வளோ முடியுமோ அதாவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினா அவங்களுக்கு கோவம் வரும்ல. அன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டில் கூட ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு நான் தான் உன் கூட டேட்டிங்கில் இருந்தேன்ற மாதிரி சொல்கிறான். அப்படி மட்டமானவன் தான் நீ, இந்த குடும்பத்துக்கு நீ தகுதியானவளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அளவுக்கு மேலே ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். பலாருன்னு கண்ணத்தை சேர்த்து ஒரு அறையை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இதாகி அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பதிலுக்கு பதில் பேசிட்டு அப்படியே அவங்கள்ட்ட இருந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அம்மா இருக்கு இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா என்ன சொல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாது, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க 2 பேரை பிரிச்சுட்டு ஒன்று நான் சேர்த்து வச்சுறேன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கா சரியான கோவமாக இருக்கும். இப்போ அவங்க வேலை முடிச்சு திரும்ப வெளியே வருவாங்களா, ஹீரோ அந்த சேர்லேயே தான் உட்காந்துருப்பாரு, அந்த பார்க்லேயே உட்காந்துருப்பாரு. என்னாச்சு இப்படி கோவமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒன்றும் இல்லைன்னு ஒன்று அவங்க கழுத்தை அப்படி பார்ப்பாரா, இன்னொன்று என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். இல்லை நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் போடலையான்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் போடலை, அதை நான் ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் நீ அதை போடலை, நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளோட ஒய்ஃப் தெரியுமா, நீ அதெல்லாம் போட்டிருக்கணும், என் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ இவர்கிட்ட பேசும்போதெல்லாம் கோவமாக தான் பேசிட்டே இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவார், அவர் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பார்க்கில் உட்காந்துட்டே இருக்கவர் ஹீரோயின் வந்து கோவமாக இருக்க நேரம்லாம் வந்து கிஸ் பண்ணி தானே சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. கரெக்டாக இப்போ அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தான் இந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மாவும் வெளியே வருவாங்க. இதை பார்த்துருவாங்க. சரி ஆகிடும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையா, வெளி இடத்துல பொது இடத்துல வந்து இப்படி தான் நடந்துக்கிறதுக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஹீரோ பின்னாடியே கிளம்பிடுவார். இப்போ அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கும் சரியான கோவமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ இருக்காருல, இப்போ அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. குழந்தைய பாட்டிகிட்ட காட்டணும்ல, அங்கே வந்து இப்போ பாட்டிக்கும் ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஃபேமிலியாகவே ஹீரோன் கிட்ட நல்லாவே பேசுவாங்க. நல்லா பேசுறது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு காஸ்ட்லியான கிஃப்டாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஏன் பங்குன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோன் வேணான்னு சொன்னாலும், நீ இந்த குடும்பத்தோட மருமக, உனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிகமான கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க. ஹீரோனாலையும் தட்ட முடியாது. உடனே எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசுவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஹீரோனையும் பிடிச்சிருக்கும், அந்த குழந்தையும் பிடிச்சிருக்கும். எல்லாரும் கொஞ்சிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்தாங்கன்றதுக்காக என்னால் தட்ட முடியல, அவங்களோட பிரியத்தினால அதை வாங்கிட்டேன், ஆனால் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், அதெல்லாம் அவங்க உனக்கு பிரியத்துகளை கொடுத்தது, அதெல்லாம் நான் ரிட்டர்ன் வாங்கிக்கவே முடியாது, இது எதாக இருந்தாலும் அதை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். பார்ட்டி ஒன்று நடக்கும், அந்த பார்ட்டியில் வச்சு ஹீரோனை அசிங்கப்படுத்தலாம் அப்படி இப்படின்ற மாதிரி நேரத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஃபியான்சி பொண்ணு. ஹீரோயினோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஹீரோவோட வீட்டில் வந்துட்டு ஹீரோவுக்கு சிஸ்டர் முறையில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் இங்கே மருமகளாக வந்தது பிடிக்கல, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற பொண்ணு அவள் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் மேலே அதுக்கு கோவம். ஸோ அந்த ஃபியான்சி பொண்ணும் அந்த பொண்ணு இருக்குல்ல, இவங்க 2 பேரும் இப்போ ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. ஜாயிண்ட் ஆகி ஹீரோயின் அசிங்கப்படுத்தத்தில் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும், அதாவது ஒரு பார்ட்டி. இந்த பார்ட்டியில் ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சொந்தமாக வந்து நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் அந்த பெயிண்டிங் பண்ணுறத அவங்க இன்னும் அவங்க சொந்த ஐடென்டிட்டியை வெளியே காட்டலை. இந்த பார்ட்டி மூலிமா நம்மளோட இதை வந்து நம்மளுக்கு இன்விடேஷன் கிடச்சிருக்கு, ஸோ அங்கே நம்மளோட இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்களா. அந்த பார்ட்டிக்கு இப்போ அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 2 பேரும் சேர்த்துட்டு ஹீரோனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க உள்ளவே வரவிடாமல் வெளியே வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துவாங்க. சால்வ் பண்ணி உள்ளே கூட்டு போவார். அதுக்கப்புறம் ஹீரோன் தான் இவ்வளோ பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு அந்த பார்ட்டியில் பெரிய மதிப்பாக ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு தப்பாக பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து அவன் ஒன்று நேசிச்சு கல்யாணம் பண்ணலை, இது மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயத்தில் தான் அவனுக்கு நீ ஒய்ஃப் ஆகிட்ட, ரொம்ப ஓவர் அப்படி பண்ணாதன்ற மாதிரி ஹீரோனை வெளியேற்றுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லுவாங்க, ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க தானே வந்து ஹீரோ கிட்ட இப்படி பண்ணாங்க பேசினாங்க, அப்போ அங்கே அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க ஸ்டெப் மதர் இருக்காங்களா, வேணும்னே ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க மயக்கமாகிற மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் ஒரு ஆக்சிடென்ட்டாக அவங்க ஹீரோ கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நான் வேணும்னே உங்ககிட்ட வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வேணும்னு வந்தியோ இல்லை வேணான்னு வந்தியோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருப்பார். ஒரு அந்யோன்யம் வர மாதிரி ஆகிடும். திரும்ப இவங்க 2 பேர் கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. 2 பேரும் உட்காந்து அமைதியாகவே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோனுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஹீரோக்கும் ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் உட்காந்து பேசும்போதே திரும்ப அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ உடனே திரும்பவும் அவங்க 2 பேருக்குள்ள லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப மறுநாள் கலந்து திரும்ப சின்ன சின்ன சண்டைகள் தான் வரும். அதாவது என்னன்னா, இவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய முயற்சி பண்ணுவார். ஹீரோயினும் வந்துட்டு என்னன்னா, ஹீரோயினுக்கு கொஞ்சம் வேலை அப்படி போய் பார்க்கறதுனால ஹீரோயினுக்கு ஒருத்தர் க்ரஷ்ஷாக இருப்பார். அவர் அவங்கள்ட்ட பேசுறது வந்து ஹீரோக்கு பிடிக்காது. அவங்க பிஸ்னஸ் தான் கவனம் செலுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ ஹீரோக்கு என்னன்னா, ஹீரோயினை நம்மளை மட்டும் நேசிக்கிற மாதிரி அவளை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவார், ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதாவது எப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு லவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு கொடுக்கும். இந்த புக்கை நான் எப்போ படித்து முடிச்சு எப்போ நான் அவளுக்கு பெஸ்ட்டான லவராக ஆகுறது, ஏதாவது சீக்கிரமாக நடக்கணுன்ற மாதிரி அவருக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். ஒரு வர அங்கே வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்கும். அது பாட்டுக்கு எனக்கு தனியாக பேசிகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வரதுக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே பேசிட்டு அவங்க உள்ளே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன பேசும் அப்படின்னா வந்து, அவள் அப்படியே அவள் இப்படின்ற மாதிரி அவகிட்டே அவளை பற்றியே இப்போ ஹீரோனை பற்றியே தப்பு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோக்கு கோவமாக தான் வரும். அவர் குழந்தை பெற்றுட்டு அப்படின்றதுக்காக வந்துட்டு
வந்துட்டு அவகிட்ட இப்படி இருக்கிறது நல்லதில்ல, அவனும் உன்னை உண்மையிலேயே நேசிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறியேத்திட்டே இருக்கும்போது ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும், டக்குன்னு ஹக் பண்ணா அவருக்கு ஏதாவது மனசு மாறுன்ற மாதிரி ஹீரோவை போய் ஹக் பண்ணும். அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஹீரோன் உள்ள வந்தோடும் அவங்களுக்கு சரியான கோவம் வந்துடும். உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நேத்து நீ என் கூட என்ன சொன்ன, என்ன பேசிட்டு இருந்த, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு உண்மையிலேயே அவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும் ஆசை இருந்தா வந்து எதுக்காக என்னோட லைஃப்ல இன்னும் விளையாடிட்டு இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, புரிஞ்சுட்டே இருக்கேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், அவளெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது, அவளாம் எனக்கு ஒரு டஸ்ட் மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சரியான கோவம் வந்துடும். என்ன பேசுன நீ, நான் உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கும் போது அவன் முன்னாடி என்ன திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கல, உனக்கு கொஞ்சம் கூட இதயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு அது பாட்டுக்கு வேகமாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் அவங்க கோவமாக இருந்துட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்களா. அப்போ ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்பாரு, இவ்வளோ காலையில் இவன் நம்ம ஆஃபீஸ்க்கு வரா அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா, அவள் அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்ன்றதுக்காக தான் நான் அவங்கள அலோவ் பண்ணுன்னு சொல்லும்போது அப்படி கிடையாது, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னா என் ஒய்ஃப் வராங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக வந்து இந்த மாதிரி யாரையும் பார்க்குறது எப்படி இருக்கணுன்றத மாதிரி நான் சொல்ல நான் தப்பு பண்ணலை, இருந்தாலும் அவள் இன்னும் என்னை வந்து முழுசாக நம்பலை, அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ இந்த மாதிரி பொண்ணு வந்து என்னை பார்க்குறது கொள்றதெல்லாம் அவள் என்ன நினைப்பா, அதனால் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே பாஸ்ன்ற மாதிரி அவர் வர வந்து பக்கம் போயிடுவார். இப்போ ஹீரோனை கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி திரும்பவும் ஃபர்ஸ்ட் வந்து புரிய வைக்க ஆரம்பிப்பார். ஹீரோனு பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பாங்க. இவர் ரொம்ப சமாதானப்படுத்தி இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட கெஞ்சிட்டே இருப்பார். ஹீரோன் வந்து எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப கோவமாகவே இருப்பாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவார், வேலை பார்க்குறன்ற பேரில் இவங்க 2 பேரும் என்னென்ன பேசிட்டு இருக்காங்களோ அப்படி நைஸாக கேட்டுக்கிட்டு அவர் ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பார். அதோட ஹீரோன் வந்து புரிஞ்சுக்காம திரும்ப கோச்சிக்கிட்டு எஞ்சி போயிட்டாங்களா. இப்போ ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப இதாக போயிடும். அப்புறம் உடனே ட்ரிங்க் பண்ணுறதுக்காக திரும்ப அந்த இது இடத்துக்கு வருவார். அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப வருத்தப்படுவார், நான் அவளை அப்படி நேசிக்கிறேன் இப்படி நேசிக்கிறேன், நான் அவள் என்னோட அன்பை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ் ஆச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. குடும்பத்துலேருந்து அவங்க சிஸ்டத்தில் நோண்டிகிட்டே இருக்காங்களே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டாக்டராக வேற இருப்பாங்க, பெயிண்டிங்கும் பண்ணுவாங்க, டாக்டராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருக்கல, அதுக்கு இப்போ ரொம்ப கோவமாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேற தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்லி அந்த வேலையை வெளியே போயிடுச்சா. இங்கே ஹீரோ வந்து எப்படி சமாதானப்படுத்துறாரு, அவர் ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு குழப்பிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்காருல, அவரால் கொண்டு பிரச்சனை இருக்குல்ல, இப்போ டோட்டலாக அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ அவங்கக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, மாறு வேஷம் போடுற மாதிரி அவங்க ட்ரெஸ்லாம் போட்டுப்பாங்க, மூஞ்சிக்கு மட்டும் ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி போவாங்க. அதே சமயத்தில் அவங்க அதை சைன் பண்ணுறாங்களா, அவங்க எப்படி ஹீரோனை ஏமாற்றி சைன் வாங்கினாங்களோ அதே மாதிரி அவங்க அம்மாவோட கம்பெனியில் ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி டாக்டராக இருந்து சைன் கேட்பாங்களா, அந்த மாதிரி சைன் கேட்டுருவாங்க. உடனே அவங்களும் வந்து சைன் பண்ணிடுவாங்களா. இப்போ அவங்க அம்மாவோட கம்பெனி ஹீரோனுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டு அவங்கள காப்பாற்றி விட்டுருவாங்க. ஸோ நம்ம நினச்சது நம்மளுக்கு கிடச்சிருது, எப்படி சீட் பண்ணி வாங்கினாங்களோ அதே மாதிரி சீட்டிங் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஒய்ஃப் ஸ்டெப் மதர் சரியாக போனதுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், ஹீரோன் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டான்னு. உடனே அவங்களுக்கு கோவம் வரும். இந்த ஃபியான்சி பொண்ணு வேறு கோவமாக இருக்கா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு வச்சுருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அது ஒரு திரும்ப ஒரு பார்ட்டி அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹீரோன் அங்கே வருவாங்க. பட் அந்த வந்து முகத்தை வந்து மறைச்சிருப்பாங்க, அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி அதுவும் அந்த முகத்தை மறைச்சி வச்சுட்ட மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ திறமைன்றது உண்மையாக யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தானே இருக்கும். ஸோ ஹீரோன் வந்து நான் தான் அந்த உண்மையான ஒரிஜினல் டாக்டர் அப்படின்ற மாதிரி பேசவும் இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு இங்கேயும் அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது, அது நடிக்குதுன்றது வெளியே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே அதை அவமானப்பட்டு தான் வெளியே போகிற மாதிரி ஆகிடும். ஹீரோக்கும் அதை சுத்தமாக அவர் கண்டுக்கவே மாட்டாரா. உடனே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு அது பாட்டுக்கு போயிடும். இப்போ ஹீரோயின் வந்து பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஹீரோயின் அவர் மேலே வந்து உண்மையிலே பிரியமாக இருக்காங்க. ஸோ அவருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அவர் இப்போ குணமாயிடுவார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள உண்மையிலே அந்த லவ் வந்துடும். நம்மளை தான் அவன் நேசிக்கிறான்றது ஹீரோன் வந்து ஃபைனலாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்க குழந்தையும் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.